திமுக தலைவர் கருணாநிதியின் பெயரை அவையில் குறிப்பிடுவது தொடர்பான சட்டப்பேரவை சபாநாயகரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழக பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் ரத்செம்மன் திமுக தலைவர் கருணாநிதி பெயரை குறிப்பிட்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். முதலமைச்சர் ஜெயலலிதாவை பெயரை சொல்லி குறிப்பிடலாமா என அவர்கள் கேள்வி எழுப்பினர். அது மரபுப்படி தவறு என குறிப்பிட்ட சபாநாயகர் தனபால் முதலமைச்சர் பெயரை குறிப்பிடக்கூடாது என உத்தரவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர் வெளிநடப்பு செய்தனர். ஒரு உறுப்பினருடைய பெயரை சொல்வது தவறு என்று எந்த விதிமுறையிலும், எந்த சட்டமன்றத்தினுடைய எந்த விதிமுறையிலும் குறிப்பிடப்படவில்லை. ஆக இப்படி இருக்கிற போது முதலமைச்சருடைய பெயரை சொல்லக்கூடாது, ஜெயலலிதாவின் பெயரை சொல்லக்கூடாது என்று சபாநாயகர் தீர்ப்பளிக்கிறார் என்று சொன்னால் அது அவை மரபுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கும். மரியாதைக்குரிய முதலமைச்சர், அதே போல முன்னாள் முதலமைச்சர் அவர்களை பற்றி சட்டமன்றத்திலே எவ்வாறு பேச வேண்டும் என்பதை தெளிவாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு சபாநாயகர் அவர்களிடமிருந்து சரியான பதிலை எங்களால் பெற முடியவில்லை. சபாநாயகர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக ஒட்டுமொத்தமான எதிர்க்கட்சிகளும் இன்று சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். தொடர்ந்து இந்த நிலைமை தொடரக்கூடாது. எதிர்க்கட்சிகளை அரவணைத்து செல்லக்கூடிய அரசாக இருக்க வேண்டும். அவைத் தலைவர்களும் அதன்படி நடக்க வேண்டும் என்பதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்.